இதுல யார் தெரியுமா துரோகம் பண்ணிருக்கா அதிகமா? உடனே இவர் என்ன பண்ற, ஐயா ஐயா அவரு குடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஐயா. இவர் தான் தினம் போய் பேசுறவர்கள் அங்க, ஐயா அதெல்லாம் வேணாம் ஐயா, குடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஐயா, கொடுத்துருவாரு ஐயா, இப்படி பண்ணிடுவாரு ஐயா, போன்ல ஐயா போன்ல போட்டு கொடுக்குறது, இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி அந்த நம்முடைய ஐயாவுடைய போராட்ட தன்மையை குறைச்சு. அதன் பிறகு ஜனவரி 29ஆம் தேதி மாபெரும் போராட்டம். அது அந்த போராட்டத்தை நீங்க மறக்காதீங்க, முக்கியமான போராட்டம். இந்த போராட்டத்தில் திமுக வன்னியர்களினுடைய எதிரி, துரோகி அப்படின்னு ஒரு எண்ணத்தை, இந்த செய்தியை எல்லா கிராமத்துக்கும் நீங்க கொண்டு போங்க. சாதாரண துரோகம் பண்ணல வன்னியர்களுக்கு திமுக. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 3.5 ஆண்டுகள் ஆகிறது, கிட்டத்தட்ட 1350 நாட்கள் ஆகிறது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு நான் கொடுக்க மாட்டேன் பிடிவாதமா இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் பாடத்தை புகட்டுவோம். இப்போ இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை கூட இதுல யார் தெரியுமா துரோகம் பண்ணிருக்கா அதிகமா? இந்த ஜி.கே. மணி. எப்படி தெரியுமா? நான் ஐயா கிட்ட சொன்னேன். நான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட 3 மாசம், அப்புறம் 6 மாசம், அப்புறம் 1 வருஷம் ஐயாட்ட சொன்னேன், ஐயா நம்ம போராடலாம், களத்துல போடலாம், ஏன்னா நம்ம யாருன்னு காமிக்கணும். உடனே இவர் என்ன பண்ற, ஐயா ஐயா அவரு குடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஐயா. இவர் தான் தினம் போய் பேசுறவர்கள் அங்க, ஐயா அதெல்லாம் வேணாம் ஐயா, குடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஐயா, கொடுத்துருவாரு ஐயா, இப்படி பண்ணிடுவாரு ஐயா, போன்ல ஐயா போன்ல போட்டு கொடுக்கறது, இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி அந்த நம்முடைய ஐயாவுடைய போராட்ட தன்மையை குறைச்சிக்கிட்டு. நம்ம எவ்வளவு சொல்லி பார்த்தோம், ஐயா போற இல்லப்பா, அவர் கொடுத்துருவாருப்பா, ஜி.கே. மணி சொல்லிட்டாருப்பா, அவர் செஞ்சிருவாருப்பா, வச்சாரு ஆப்பு வச்சாரு ஸ்டாலின். இப்படி ஐயாவை அப்படி, ஏன்னா இது சாதாரண துரோகம் கிடையாது, இந்த சமுதாயத்துக்கு செய்கின்ற துரோகம் இது. இல்லைன்னா நம்ம இந்த போராட்டத்தை என்னைக்கு நம்ம வச்சிருப்போம்? 2 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு போராட்டம் பண்ணினா நேரம் கொடுத்துட்டு வேற வழியில் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்படி இவ்வளோ துரோகம் சூழ்ச்சிகள் பண்ணி ஐயா தம்பி ஸ்டாலின் எப்படியாவது கொடுத்துருவாரு ஐயா சொல்றது நம்பிக்கையில் இருந்தார் ஐயா. இவரு அப்படி பற்றி சொல்லி சொல்லி சொல்லியே அப்படியே கட்டுப்படுத்திட்டார். எவ்வளவு இருக்கு நான் இன்னைக்கு சொல்லணும்னு இருக்கு, ஆனாலும் மனசுல இன்னும் நிறைய இருக்கு, அது பார்த்துக்கலாம். அதெல்லாம் நான் என் மனசுக்குள்ள இருந்துட்டு போட்டோம்.